இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். வண்ணாந்திரம் வெட்டாந்தரை வயல்வெளி காடாக எண்ணப்படுமே, பின்மாரியில் மாறுகளும் பாய்ந்தோடுமே. ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் இந்த புதிய மாதத்திலே உங்களை வாழ்த்துவதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஒரு புதிய நாளுக்குள்ள இன்னைக்கு வந்திருக்கிறோம். கடந்த 3 மாதங்கள் கர்த்தர் பாதுகாத்தார், பராமரித்தார், போஷித்தார், உடுத்துவித்தார். இந்த நாளிலும் இந்த மாதத்திலும் கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணி மண்ணாந்தரமான பகுதிகளை வயல்வெளியாய் செழிப்பாய் ஆசீர்வாதமாய் மாற்ற விரும்புகிறார், மாற்றுவார். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். ஆவியானவர் நம்மேல் ஊற்றப்படும் பொழுது அல்லது உன்னதத்திலிருந்து ஆவி நம்மேல் ஊற்றப்படும் பொழுது என்ன நடக்குமாம்? வனாந்தரமான பகுதிகள் கூட செழிப்பாய் மாறிவிடுமாம், வயல்வெளியாய் மாறிவிடுமாம். யோசித்து பாருங்கள், அப்படியே தலைகீழாக சூழ்நிலை மாறிவிடும். எதெல்லாம் வேதனையாக, பாடுகளாக, நஷ்டங்களாக, கஷ்டங்களாக இருக்கிறதோ, நம்பிக்கை இழந்து போய் இருக்கிறதோ, தோல்விகள் எல்லாமே அப்படியே தலைகீழாக ஜெயமாய் மாறிவிடும். நீங்கள் வேதத்திலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால், சீஷர்கள் இயேசுவோடு கூட இருக்கிறார்கள். 3.5 ஆண்டுகள் ஊழியம். அப்பொழுது கூட இருந்தவர்கள் நிறைய சத்தியத்தை கேட்கிறார்கள். 70 பேர் கடின உபதேசம் என்று பின்வாங்கி போகிறார்கள். 12 பேர் தேறுகிறார்கள். அதிலும் ஒருவன் காட்டிக் கொடுத்து வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறான். யூதாசுடைய வாழ்க்கை நமக்கு தெரியும். அடுத்து பேதுரு மறுதலிக்கிறான், தோமா சந்தேகப்படுகிறார். எல்லாம் பின்வாங்கி மீண்டுமாய் மீன்பிடிக்க போய் தோல்விகளை தான் சந்தித்தார்கள். எந்தவித மாற்றமும் இல்லை, எந்தவித ஒரு முன்னேற்றமும் அங்கு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். ஆனால் பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் பெற்றுக்கொண்ட பின்பு வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே, இயேசு உயிர்த்தெழுந்து 50வது நாளிலே ஆவியானவர் ஊற்றப்படுகிறார், கொடுக்கப்படுகிறார். அத்தனை பேரும் 120 பேர் கூடியிருந்த இடத்திலே பலத்த காற்றாய் ஆவியானவர் உட்பிரவேசிக்கிறார். அதுவரை அவங்க வாழ்க்கையில பயம் இருந்தது, எதிர்காலத்தை குறித்த கவலை இருந்தது, ஏராளமான கேள்விகள் இருந்தது. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றி நமக்கு ஒண்ணுமே கிடைக்கல என்கிற புலம்பல் இருந்தது. சொல்லிக்கொண்டே போகலாம். மொத்தத்துல எல்லாமே போய் ஜீரோவாக பூட்டிய அறைக்குள்ளே நாளைக்கு என்ன நடக்குமோ, நமக்கு என்ன நடக்குமோ, ஒருவேளை நம்மையும் சிலுவையில அறைவார்களோன்ற ஒரு பயம்தான் அவர்களுக்கு. சிலுவை பாதை அவர்களுக்கு கடினமாக இருந்தது. பாடுகளை ஏற்றுக்கொள்ள மனம் வெறுத்தது. ஜெபிக்க முடியவில்லை, வேதத்தை தியானிக்க முடியவில்லை, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியவில்லை, செயல்பட முடியவில்லை. ஆனால் எப்பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பெற்றார்களோ அத்தனை குறைவுகளும் காணாமல் போய்விட்டது. ஜெபிக்காமல் இருக்க முடியவில்லை, வேதத்தை போதிக்காமல் இருக்க முடியவில்லை, ஆண்டவருக்காய் வைராக்கியமாய் வாழாமல் இருக்க முடியும். அப்படியே தலைகளை மாறிவிடுகிறது. பயம் எங்க போனதென்றே தெரியவில்லை. மரணத்தை குறித்து சவால் விட்டார்கள். மரணமே உன் கூரெங்கு என்று சொல்லி பாதாளத்தை குறித்து சவால் விட்டார்கள். பாதாளமே உன் ஜெயமெங்கென்று முழங்க முடிந்தது. பின்வாங்கவே இல்லை. அடி, உதை, பாடுகள், அந்த சூழ்நிலை எல்லாவற்றுக்கும் துணிந்தார்கள். சொல்ல போனால் அதுவரை கல்வாரி பாதை, சிலுவை பாதை அவளுக்கு வெறுப்பாக, பயமாக, பிடிக்காமல் இருந்தது. அந்த பாதையில் போக துணிந்தார்கள். இயேசுவை போல அவரை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். காரணம் தெரியுமா? எல்லா தோல்விகளும் ஜெயமாய் மாறினதற்கு, தைரியம் வந்ததற்கெல்லாம் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு. இந்த மாதத்தில் ஆவியானவர் நம்மை அதிகமாய் நிரப்ப விரும்புகிறார். ஏற்கனவே அவர் கொடுக்கப்பட்டு விட்டார், இன்றும் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவரை அனுமதித்தால் போதும், அனைத்தும் அழகாக ஆசீர்வாதமாய் மாறிவிடும். ஒரு அழகிய கிராமம், ஆனால் அது சுற்றிலும் வனாந்திரம். எந்தவித பயிர் செய்தாலும் அது அதுல வரவே வராது. அப்படிப்பட்ட மண் வளம், பாலைவனத்தை மாறி ஒரு வண்ணாந்தரமா அவாந்தர வழியான நிறைப்பது. எவ்வளவோ முயற்சி எடுத்து பார்த்தாங்க, ஒண்ணு நடக்கலாம். ஒரு சமயம் திடீரென்று ஒரு பலத்த காற்றோடு மழை, மின்னல், இடி, முழக்கொண்டு சொல்லி வெள்ளக்காடு அந்த பகுதி மாறிடுச்சது. ஆறுகளை போல தண்ணீர் வேகமாய் புரண்டோடும் போது அந்த நிலப்பரப்பெல்லாம் அப்படியே புரட்டி போட்டுச்சது. எல்லாருக்கும் துக்கம். இவ்வளவு புரட்டி போட்டு எல்லாத்தையும் ஒரு வழியாகி அப்படிப்பட்ட சேதம், டேமேஜ் மாதிரி ஆயிடுச்சு, குலுக்கி எடுத்துருச்சுது. ஆனா எல்லாம் மழைலாம் நின்று தண்ணீர்லாம் செட்டில் பண்ண பிறகு அந்த மண் வளத்தை பார்த்தா அப்படியே மாறிவிட்டது. அதுவரை பயனற்றதாய் பாழாய் போன நிலமா இருந்துச்சு. ஆனால் அதற்கு பின்பு அவர்கள் பயிரிட்டார்கள். அதிக
அது ஒரு நன்மை கொடுக்கக்கூடிய அந்த அளவுக்கு மகசூல் அதிகமா கிடைக்கணும் மாதிரி விளைநிலம் அந்த அளவு அழகா மாறிடுச்சு. வண்ணாந்திரமாய் அவாந்தரமா இந்த பகுதிக்குள்ள ஒரு பலத்த காற்றும் அந்த மழை வெள்ளமும் நதிகளைப் போல தண்ணீரும் புரண்டு வந்து அந்த நிலத்தின் தன்மையே மாற்றிவிட்டது. இன்னைக்கு நம்முடைய குடும்ப வாழ்க்கையில இந்த ஆவியானவர் அனுமதித்து பார்ப்போம். அவர் உள்ள வந்து விட்டால் போதும். எப்படி சீஷருடைய வாழ்க்கை மாறினதோ, எப்படி அந்த கிராமத்தில் சுற்றியுள்ள பகுதிகள் எல்லாம் பயனற்று போயிருந்ததோ பயனுள்ளதாய் மாறி அந்த கிராமமே செழிப்பாய் பசுமையாய் சோலைவனமாய் அந்த பாலைவனம் மாறினதோ நம்முடைய வாழ்க்கையும் மாறும். அந்த நாளில் சோர்ந்து போக வேண்டாம். அந்த புதிய மாதத்தை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தமது கரத்தை பிடித்து நடத்த விரும்புகிறார். பிள்ளைகளுடைய காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்ள விரும்புகிறார். எல்லாவற்றிலும் மாற்றத்தை கொடுக்கிற ஒரு மாதமாக, வயல்வெளி எல்லாவற்றிலும் நீங்கள் செழிப்பு இருக்கிறது பார்க்கிற மாதமாக, அவாந்தரங்கள் மறைகிற மாதமாக கர்த்தர் மாற்றிக் கொடுக்க விரும்புகிறார். அர்ப்பணிப்போமா, ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, புதிய மாதத்தை உங்களுடைய கிருபையால் காண கொடுத்திருக்கீங்கப்பா. இந்த மாதத்திலும் வண்ணாந்திரத்தை வயல்வெளியாய் மாற்றுகிற தேவன் நீர் எங்களோடு கூட இருந்து அந்த உன்னதத்தின் ஆவியை ஏற்கனவே ஊற்றிக் கொண்டிருக்கிறீர். அனுப்பி விட்டீரப்பா. அந்த ஆவியானவர் எங்கெங்கு இன்னுமாய் நிறைவாய் ஊற்றப்பட வேண்டுமோ, மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும், அதை நீர் செய்வீராக. ஆவியனுடைய ஆளுகைக்கு இதை கேட்கிற குடும்பங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேனப்பா. குடும்பங்களில் இருக்க தடைகள் மாறட்டும், கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும், விடுதலை உண்டாகட்டும். ஜெய கிறிஸ்து இந்த மாதத்திலே முன் செல்வீராக. எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்றி கொடுப்பீராக. தேர்வு எழுதின பிள்ளைகள், எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகள், எழுத போகிற பிள்ளைகள் ஒவ்வொரு நீர் பொறுப்படுத்திக் கொள்க. பலவீனமா இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் பலவீனத்தின் நாட்கள் முடியட்டும் அப்பா. பலத்தின் நாட்களை நீர் கட்டளையிடுவீராக. பலத்த காரியங்களை இந்த மாதத்திலே ஒவ்வொருவரும் எழுந்து செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம். நீ நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பங்களில் இருக்கிற வறட்சிகள் மறைவதற்காக நன்றி. ஆவியை மலை போல் ஊற்றுவதற்காக நன்றி. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமயமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய கரத்தில் இந்த மாதத்தை கொடுப்போம். இந்த மாதத்தில் ஆவியானவர் தமது ஆவியை மலை போல் ஊற்றுவார். நாமும் கேட்போம், ஆண்டவரே ஆவியை மலை போல் ஊற்றும் என்று சொல்லி கேட்போம். ஊற்றுவதை பார்க்க முடியும், பெற்றுக்கொள்ள முடியும், அனுபவிக்க முடியும். இந்த சிந்தனையோடு இந்த மாதத்தை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.